திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் 994. பத்தராய் பணிவார் சருக்கம். பத்தராய் பணிவார் புராணம். பத்தராய் பணிவார் என்ற திருக்கூட்ட தொகையடியார்களின் சிறப்பு இயல்புகளை தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடி அருளுகின்றார். 2வது திருப்பாடல் மற்றும் 3வது திருப்பாடல். தாவரிய அன்பினால் சம்புவினை எவ்விடத்தும் யாவர்களும் அர்ச்சிக்கும்படி கண்டால் இனிது உவந்து பாவனையால் நோக்கினால் பலர் காண பயன் பெறுவார். மேவரிய அன்பினான் மேலவர்க்கு மேலானார். அங்கணனை அடியாரை ஆராத காதலினால் பொங்கி வரும் உவகையுடன் தாம் விரும்பி பூசிப்பார். பங்கைய மா மலர் மேலான் பாம்பனையான் என்று இவர்கள் தங்களுக்கும் சார்வரிய சரண் சாரும் தவம் உடையார். தாவரிய அன்பு கெடுதல் இல்லாத அன்பினாலே சிவபெருமான் எந்த இடத்திலும் யார் வழிபட்டாலும் அந்த வழிபாட்டினை காணப்பெற்றால் இனிமையாக மகிழ்ந்து அவ்வாறு உவந்த தன்மையினால் மகிழ்வார்கள். பக்தராய் பணிவார்கள். அப்படி மகிழ்ந்து அவர்களது சத் ஆகிய பாவனையினாலேயும் அருள் நோக்கத்தாலும் பலரும் காணும்படி பயன் பெறுவார்கள். எனவே பொருந்துதற்கு அரிதாகிய அன்பின் திறத்தாலே மேம்பாடு உடையவர்களுக்கெல்லாம் மேம்பாடு உடையவர்களாய் விளங்குவார்கள். இறைவனாரையும் அடியார்களையும் ஆறாமையுடைய பெரும் விருப்பத்தினால் மேன்மேலும் பொங்கி வருகின்ற மகிழ்ச்சியுடனே விரும்பி பூஜிப்பார்கள். தாமரை பூவில் இருக்கும் பிரம்மதேவனும் பாம்பனையின் மேல் இருக்கும் விஷ்ணுமூர்த்தியும் என்ற இவர்களும் கூட சார்வதற்கு அரிதான இறைவனது திருவடிகளைச் சாரும் தவத்தினை உடையவர்கள் இவர்கள். பத்தராய் பணிவார்கள் என்ற தொகை அடியார்கள். எனவே முன்னை தவம் உடையவர்களே பக்தர்கள் ஆவார்கள் என்பது பெறப்படுகின்றது. எனவே பக்தர்கள் என்பவர்கள் இறைவராகிய சிவபெருமான் மேலும் சிவபெருமானின் அடியவர்கள் மேலும் ஒன்று போலவே பக்தி செய்வார்கள். 4வது திருப்பாடல். யாதானும் இவ்வுடம்பால் செய் வினைகள் ஏறு உயர்த்தார் பாதார விந்தத்தின்பாலாக எனும் பரிவால் காதார் வெண்குழை அவர்க்கு ஆம் பணி செய்வார். கருக்குழியில் போதார்கள் அவர் புகழ்க்கு புவனமெல்லாம் போதாவால். பக்தராய் பணிவார்கள் என்ற தொகையடியார்கள் இவர்கள் இந்த உடம்பினால் செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் பெருமானது திருவடித் தாமரைகளில் பக்கத்தில் சேரும் தகுதியுடையன ஆகுக என்ற அன்பினாலே செய்வார்கள். என்னுடைய செயல்களெல்லாம் அவைகள் சிவபெருமானுக்கு ஆகும் திருப்பணிகளே என்ற அன்புடன் பணி செய்வார்கள். அப்படி செய்கின்ற அவர்களுக்கு இனி பிறவி என்பதே இல்லை. அவர்கள் இனிமேலும் கருக்குழியில் புகமாட்டார்கள். இவர்கள் அன்புடன் செய்யும் பணிகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் சிவபெருமானுக்கு ஏற்புடைய செயல்கள்தான். இவைகளே முக்தி என்ற வீடு பெற்றுக்கு சாதனமாகவும் அமைகின்றன. 5வது மற்றும் 6வது திருப்பாடல்கள். சங்கரனை சார்ந்த கதைதான் கேட்கும் தன்மையராய் அங்கணனை மிக விரும்பி அயல் அறியா அன்பினால் கங்கை நதி மதி இதழி காதலிக்கும் திருமுடியார் செங்கமல மலர்பாதம் சேர்வதனுக்கு உரியார்கள். ஈசனையே பணிந்து உருகி இன்பம் மிக களிப்பு எய்தி பேசின வாய் தழுதழுப்ப கண்ணீரின் பெருந்தாரை மாசிலா நீரழித்து அங்கருவி தர மயிர் சிலிர்ப்ப கூசியே உடல் கம்பித்திடுவார் மெய்குணமிக்கார். சிவபெருமான் அவருக்கு சங்கரன் என்பது திருநாமம். சங்கரன் என்பது இன்பத்தையே செய்பவன் என்ற பொருள். சங்கரனாகிய சிவபெருமானை சார்வுடைய கதைகளையே கேட்கும் தன்மை உடையவர்கள் பத்தராய் பணிவார்கள் என்ற தொகை அடியார்கள். இறைவனுக்கு அன்பு செய்து இறைவனை சார்ந்த அடியார்களின் சரிதங்களை கேட்கும் விருப்பம் உடையவர்கள் இந்த தொகை அடியார்கள். அயல் அறியா அன்பு, பிறர் அறிய முடியாத வகையில் செய்யும் அன்பு இவர்களினுடைய அன்பு. பிறர் கண்டு மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவன அல்ல இவர்களினுடைய அன்பு. இறைவரை மிக விரும்பி பிறர் அறியாத நிலையினில் செய்யும் அன்பின் திறம் இவர்களது திறம். அந்த திறத்தாலே கங்கை நதியினையும் பிறையினையும் கொன்றை மலரினையும் விரும்பிச் சூடும் திருமுடியினை உடைய இறைவரது செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை சேர்வதற்கு இவர்கள் உரியவர்கள் ஆவார்கள்.
இவர்களது அன்பு அயலறியா அன்பு, பிறர் அறிய முடியாத அன்பு. ஏனென்றால் இவர்கள் இறைவர் பால் செய்யும் அன்பு ஒரு நாயகி தன் காதல் நாயகனிடம் செய்யும் அன்பு. எனவே மற்றவர்களால் அறிய முடியாதது என்பது இதனுடைய பொருள். அதோடு இவர்களது அன்பின் திறத்தினை உலகத்தவர்கள் எவ்விதத்திலும் உணர முடியாது. உலகத்தவர்கள் எந்தவிதமாக நினைத்தாலும் எண்ணினாலும் அவைகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் உண்மையினை சிவபெருமானே அறியும்படி அன்பு செய்பவர்கள், அன்பு காரணமாக அன்பு செய்பவர்கள். அண்டர் நாயகனார் என்னை அறிவரேல் அறியா வாய்மை எண் திசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாயன் என்று காரைக்கால் அம்மையார் புராணத்திலே நாம் சிந்தித்தோமே. அம்மையார் தாம் வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்ட ஒப்பற்ற அந்த பேய் என்ற திருவேடத்தின் தன்மையை கண்டவர்களெல்லாம் வியப்படைந்து அச்சமுற்று அங்கிருந்து நீங்கி ஓடுகின்றார்கள். அப்பொழுது அம்மையாரின் திருவாக்காக இது அமைகின்றது. அண்டர் நாயகனார் என்னை அறிவரேல் அறியா வாய்மை எண்திசை மாக்களுக்கு யான் எவ்வுருவாய் என் என்பார் என்பது அந்த திருவாக்கு. எனவே எல்லா தேவர்களுக்கும் நாயகராகிய சிவபெருமான் என்னை அறிகின்றார். எனவே உண்மையை அறியாத நிலையில் உள்ள சந்தேக அறிவுடைய மாக்களுக்கு நான் எந்த உருவத்தை தாங்கினதாக காணப்பட்டால் அதனால் ஆவது என்னை ஒன்றுமில்லை என்று அம்மையார் கூறுகின்றார். எனவே இந்த உலகத்தவர்கள் பத்தராய் பணிவார்களாகிய தொகையடியார்கள் அவர்கள் சிவபெருமான் மேல் மிகுந்த அன்பு கொண்டு எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையைக் கண்டு இந்த உலகத்தவர்கள் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சிவபெருமானே அறியும்படி அன்பு செய்பவர்கள், அந்த தன்மையை உடையவர்கள். இறைவனையே வணங்கி மனமுருகி அதனால் உள்ளூர வரும் இன்பம் மிகுதியாதலினால் மகிழ்ச்சியடைந்து மொழி குழறி மார்பின் மேல் பூசிய திருநீற்றினை கண்களிலிருந்து பொழியும் நீர் அந்த பெருந்தாரையானது அழித்து அருவி போல வழியவும் மயிர்கூச்செறியவும் கூசி உடல் நடுங்குவார்கள் மெய்க்குணம் மிகுந்த இந்த பக்தர்கள், சிவபக்தர்கள். இன்பம் என்பது மனத்தினுள்ளே அறிவின் உள்ளே நிகழும் இன்ப உணர்ச்சி. அது மிகுவதனால் வாய் குளறுகின்றது, தழுதழுக்கின்றது. கண்ணீரிலிருந்து பெருகி வரும் கண்ணீர் மார்பு வரை வந்து மார்பிலே பூசிய திருநீரு கரைகின்றது. மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட என்றும் மார்பாரப் பொழி கண்ணீர் மழைவாரும் திருவடிவும் என்றும் நாம் பார்த்தோமே திருநாவுக்கரச பெருமானது திருவேடத்தை. அது இங்கே நம் கண்முன்னே நிழல் ஆடுகின்றது. 7வது திருப்பாடல். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். நிற்பினும் இருப்பினும் கிடப்பினும் நடப்பினும் உண்ணினும் உறங்கினும் விழிப்பினும் இமைப்பினும் திரு அம்பலத்தில் ஆடுகின்ற மலர் போன்ற திருப்பாதங்களை ஒரு பொழுதும் மறக்காமையால் குறைவில்லாத உணர்வினை உடையவர்கள் திருத்தொண்டர்கள் எனப்படும் குணம் மிகுந்தவர்கள் ஆவார்கள் சிவபக்தர்கள். நிற்பதும் நடப்பதும் கிடப்பதும் இருப்பதும் உண்பதும் விழிப்பதும் துயில்வதும் இவைகளெல்லாம் உலகியலில் இவைகள் மனிதர்களுக்கு ஏற்படும் அவஸ்தா பேதங்கள். 96 கருவிகள். அவைகள் செயல்படுவதனாலும் செயல்பாடு குன்றுவதனாலும் சேருவதனாலும் பிரிவதனாலும் ஏற்படும் அவஸ்தா பேதங்கள். இவைகள் சகல நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு. ஆனால் இவ்வாறு எந்த அவஸ்தையில் எங்கே இருந்தாலும் பக்தர்கள் தம்முடைய அறிவை சிவன்பாலே வைப்பார்கள், சிவனிடம் மட்டுமே வைப்பார்கள். சிவனிடம் தன்னுடைய அறிவையும் அன்பையும் வைத்து சிவபெருமானது திருவடிகளை என்றென்றும் மறவாத நிலையில் நிற்க வல்லவர்கள் அவர்களே பக்தராய் பணிவார்கள் எனப்படும் தன்மை உடையவர்கள். இந்த 7 திருப்பாடல்களிலும் சிவ பக்தர்களுக்கு தொண்டர்களுக்கு இன்றியமையாத 8 குணங்களும் கூறப்படுகின்றன. இதனை ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் திருத்தொண்டர் புராண சாரத்தில் தொகுத்து அருளியிருக்கின்றார்கள். தொண்டர் அடி தொழல், பூசை தொழில் மகிழ்தல், அழகார் துளங்கிய அர்ச்சனை புரிதல், தொகுதி நியமங்கள் கொண்ட பணி திருவடிக்கே கொடுத்தல், ஈசன் குணம் அருவும் அருங்கதையை குலவி கேட்டு மண்டி விழி தொழும்ப மயிர் சிலும்பல், உன்னல் மருவு திருப்பணி காட்டி வருப வாங்கி
உண்டி கொளாது ஒழிதல் என இவை ஓர் 8 உடையர் அவர் பத்தர் என உரைத்துள்ளாரே என்பது அந்த திருப்பாடல். இனி 8வது மற்றும் நிறைவு திருப்பாடல். சங்கரனுக்கு ஆளான தவம் காட்டி தாம் அதனால் பங்கமரப் பயின்று உய்ப்பார் படி விளக்கும் பெருமையினார் அங்கணனை திருவாரூர் ஆழ்வானை அடி வணங்கி பொங்கி எழும் சித்தமுடன் பத்தராய் போற்றுவார். சங்கரனுக்கு சிவபெருமானுக்கே ஆளாகிய அடிமையாகிய தவத்தினை மேற்கொண்டு அதனை இந்த உலகத்திற்கும் விளக்கி தாம் அதனால் குற்றமற பயன்பெறுவார். சிவபெருமானுக்கே அடிமை செய்யும் தவம் என்பது சிவ வேடமும் சிவ பூஜையும் ஆகும். இவைகளை உடையவர்கள் எனவே இதன் மூலம் உள்ளே நிகழும் அன்பினை அறியச் செய்பவர்கள். இந்த தவத்தை உலகத்தவர்கள் அறிய வைத்த பயன் தருவதோடு மட்டுமன் தாமும் அத்தவத்தால் வரும் பயனை அனுபவிப்பவர்கள். எனவே இங்கே வெறும் வேடம் மட்டும் பூண்டு உலகத்தவர்கள் தம்மை கண்டு வியக்க வேண்டும் முதலிய பல்வேறு காரணங்களை பற்றி வேடம் மட்டுமே பூண்டு உள்ளத்திலே அன்பு இல்லாதவர்கள் இந்த வகையினை சாரமாட்டார்கள் என்பது இதிலிருந்து பெறப்படுகின்றது. இதே திருப்புராணத்திலேயே முத்தநாதன் அதிசூரன் முதலாக வந்த இவர்களையெல்லாம் பார்க்கின்றோம். இவர்களும் இந்த வேடத்தை பூண்டவர்கள்தான். ஆனால் உள்ளத்திலே சிவபெருமான் மேல் அடியார்கள் மேல் அன்பு இல்லாதவர்கள். எனவே இவர்களெல்லாம் இங்கே நீக்கப்படுகின்றார். உண்மையாய் உள்ள பக்தர்களது பண்பு இங்கே தெளிவாக காட்டப்படுகின்றது. அங்கணராகிய சிவபெருமானை திருவாரூரினை ஆளும் இறைவரை திருவடிகளிலே வணங்கி மேன்மேல் எழுகின்ற சித்தத்துடன் பக்தராய் போற்றுபவர்கள் இந்த தொகையடியார்கள். அவர்களே பக்தராய் பணிவார்கள். அவர்களது பண்பு இவ்வாறு தெய்வ சேக்கிழார் பெருமானால் விளக்கி காட்டப்படுகின்ற. அவர்கள் அடியவர்களை கண்டால் பசுவின் பின் கன்று போல சேருவார்கள். சிவபூஜை செய்பவர்களை கண்டால் உவந்து பயன் பெறுவார்கள். அடியவர்களையும் சிவபெருமானையும் வழிபடுபவர்கள் தாம் செய்யும் எத்தொழிலும் சிவனுக்கே ஆவன என்றே செய்வார்கள். சிவன் அடியார் சரித்திரங்களை விரும்பி கேட்பார்கள். எப்பொழுதும் சிவபெருமானை மறக்காத இருப்பார்கள். உலகு விளங்க தவம் காட்டி பயன் பெறுவார்கள். பத்தராய் பணியும் படியினை உலகில் விளக்கம் செய்வார்கள். அவரே சித்தம் பொங்கிய எழுச்சியுடன் பத்தராய் பணிவார்கள் ஆவார்கள் என்று பத்தராய் பணிவார் புராணம் இவ்வாறு அமைகின்றது. இனி தொடர்ந்து அடுத்த தொகையடியாரான பரமனையே பாடுவார் புராணம். அதனை தொடர்ந்து சிந்திப்போம். பக்தராய் பணிவார்கள் அனைவரது திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெய்வச்செக்குள்ளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.